ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டையும் டிடிடில வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான பிரஸ் ரிலீஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே நிறைய பேர் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் குறிப்பிட்ட தேதிக்கு மேல ஏப்ரல் மாசத்துல ஓபன் ஆகல. ஸோ நாங்க எப்படி புக் பண்றது, ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்றத அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்களை தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ் ஆகவும் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல இன்ஃபர்மேஷனாகவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 17ஆம் தேதி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 18ஆம் தேதி காலையில 3 மணிக்கு மேல கவுண்டர்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீங்க தரிசனத்துக்கு வாரீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிட்டு தரிசனத்துக்கு போகலாம். கீழ் திருப்பதியில ட்ரெயின்ல வரக்கூடியவங்களுக்கு நியர்பைல இருக்கிறது விஷ்ணு நிவாசத்துல உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா காலையில 6 மணிக்கு மேல நீங்க அங்க ரூம்ஸுமே எடுத்துக்கலாம். இதுவே நாங்க பஸ்ல தான் வரோம் அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அலிப்பிரி நடைபாதை வழியா போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா காலையில 6 மணிக்கு மேல அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இடங்கள்ல தான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. டோக்கன் வாங்கிட்டும் போகலாம், வாங்காம போகலாம், அது உங்களோட விருப்பம். வார நாட்கள்ல நம்ம நேரடி சர்வதர்சனம் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நேரடி சர்வதர்சனம் கூட நார்மலா தான் இருக்கும். கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இப்போ ரினோவேட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்க உங்களுக்கு ரூம்ஸோ எஸ்எஸ்டி டோக்கனோ கொடுக்கறது இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நேரடி சர்வ தரிசனத்துக்கு 8ல இருந்து 10 மணி நேரம். ஸோ மேபி உங்களுக்கு இதை விட கம்மியாக கூட ஆகலாம். ஏன்னா க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. 5 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 71,021 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. ரத சப்தமிக்கு பிறகு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. பெரிய அளவுல வந்து நேரடி சர்வ தரிசனம் ஹெவி கிரவுட் அப்படின்னு சொல்றது அளவுக்கு இல்ல. நாளைக்கு நாளான்னைக்கு தரிசனத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா வரலாம். அது கூடவே டிடிடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா மே மாசத்தோட புக்கிங் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அது எந்தெந்த தேதிகளில் டிக்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸாகவும் கொடுத்துருக்காங்க. இதுல வாலண்டியர் சேவா மே மாசத்துக்கான டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே இதுல கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரியே ஷேர் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 9 புக்கிங்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 2 நாள் வந்து ஓப்பன்ல இருக்கும். நாளையிலேருந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. பேமெண்ட் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி 2 நாள் டைம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாள் இருக்கக்கூடிய புக்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ண வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லிட்டோம். 300 ரூபா தரிசனம் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. யார் யாருக்கெல்லாம் மே மாசத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே போல ஸ்ரீவாரி வாலண்டியர் சேவாவுக்கான புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு 27ஆம் தேதி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி உங்களுக்கு காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாரி சேவாவும் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது 12 மணிக்கு நவநீத சேவாவும், மத்தியானம் 2 மணிக்கு பராக்கமணி சேவாவும் ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே மே மாசத்தோட புக்கிங் தாங்க. மே மாசத்துல நீங்க திருமலைக்கு வாலண்டியர் சேவா போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ புக்கிங் வந்து வர 27ஆம் தேதி 11 மணிக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவும், அதுக்கடுத்து நவநீத சேவாவும், பராக்கமணி சேவாவும் தனித்தனியா வந்து ஓப்பன் ஆகுது. வாலண்டியர் சேவாவுக்கு ஆன்லைன்ல தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது. அதனால ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு தேவையான புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து ஒவ்வொரு புக்கிங்ஸாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லா புக்கிங்ஸ் பற்றின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய கோவில்கள் பற்றின ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படின்னா நவக்கிரக சிறப்பு பேருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா 24/2/2024 அன்னையிலிருந்து இது வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களில் மட்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோண கோட்டத்தின் மூலம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயண அட்டவணையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. காலையில 6 மணிலேருந்து உங்களுக்கு நவக்கிரக கோவில்களுக்கு போயிட்டு நம்ம அதே பேருந்துல வந்து இறங்குற மாதிரியான ஒரு பிளானிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது கோவில்களுக்கு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இதுல காலையில 6 மணிக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டு எந்த வழியா உங்களுக்கு வந்து கோவில் தரிசனம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கோவில், அதுக்கு அடுத்து எங்க கூட்டிட்டு போவாங்க, அந்த மாதிரி எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல பயண கட்டணம் வந்து ஒரு நபருக்கு ரூ. 750 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித சிரமமின்றி பயணிக்க டிஎன்எஸ்டிசியோட மொபைல் ஆப் இல்லைன்னா அவங்களோட tnstc.in அப்படின்ற வெப்சைட் மூலமா நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். உங்களுக்கான டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நவக்கிரக கோயில்களுக்கு போகணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இதை செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்ல நமக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தான் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிராவல் டேட்டை 7ஆம் தேதி கொடுத்துட்டு 8ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பஸ்ஸே செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா தான் அதில் டிக்கெட் இருக்குது, அதாவது டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைனா உங்களுக்கு டிக்கெட் இருக்காது, பஸ் டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த டேட் 8ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட்டு ஓங்கோல்லேருந்து போகிற இடத்துல டிக்கெட்ஸ் வந்து ஒரு 250க்கு மேலே அவைலபிள் இருக்குது. இப்போ நாம் 8ஆம் தேதி ட்ராவல் டேட்டா 8ஆம் தேதி கொடுத்துட்டு தர்ஷன் வந்து 9ஆம் தேதிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் 9ஆம் தேதிக்கு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து 9ஆம் தேதி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம 9ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா டிடிடி தர்ஷன் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஆனால் இந்த பஸ்ஸில் தர்ஷன் டிக்கெட் இருக்க மாதிரி காட்டுது. பட் அந்த டேட் 9ஆம் தேதி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வரதில்லை. இதுவே நீங்கள் 8ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா சேம் டேட்டுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற டேட்டுக்கே சாமி வந்து பார்க்க முடியாது. இப்போ 9ஆம் தேதிக்கு மேலே அவங்க வந்து பஸ் டிக்கெட்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. மேபி எல்லாம் சேர்த்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஓப்பன் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓப்பன் பண்ணுவாங்க, மேபி லேட் பண்ணி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பஸ் டிக்கெட் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு 10 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் விட்டு அப்படி ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இடையில செக் பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். லேட் ஆகி மொத்தமாக கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், எங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டும் அது கூட சேர்த்து வேணும், ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு லைன் கிடைக்கல. பட் நான் கிளியராக அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு 8ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் ஒரு சில இடங்களில் இருக்குது. ஆந்திராலேருந்து போகக்கூடிய நிறைய இடங்கள்ல பஸ் கூட தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டுக்காக தான் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை தரிசன டிக்கெட்டுக்காக புக் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.